நடிகை நயன்தாராவும் இயக்குனர் விக்னேஷ் சிவனும் 400 அடிதான் படத்தோட ஷூட்டிங் அப்போ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த படத்தோட தயாரிப்பாளர் நடிகர் தனுஷ் தான். தனுஷுக்கும் நயன்தாராவுக்கும் என்ன தனிப்பட்ட பிரச்சனையோ இல்ல சினிமா தொடர்பான பிரச்சனையோ தெரியல. இப்போ ரிலீஸ் ஆக போற நயன்தாராவோட டாக்குமெண்ட்ரி பிலிமுக்கு 400 அடிதான் படத்தோட காட்சிகளை தரமாட்டேன்னு தனுஷ் சொல்லி இருக்காரு போல. அதுல கடுப்பான நயன்தாரா அவரை சோசியல் மீடியாவில் சும்மா கிளின்னு ரொம்ப ஓப்பனா கிழிச்சிருக்காங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம பார்க்க போறோம். சில தவறான விஷயங்களை சரி செய்யறதுக்காக ரொம்பவே வெளிப்படையா இந்த லெட்டர் உங்களுக்கு எழுத்துறேன்னு தனுஷ்னு ஆரம்பிச்ச நயன்தாரா அதுல தனுஷ் நீங்க உங்க அப்பா உதவியோடவும் சிறந்த இயக்குனரான அண்ணன் செல்வராகவன் உதவியோட தான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தீங்க. ஆனா நான் என்னோட கடின உழைப்பாலையும் நேர்மையான அர்ப்பணிப்பாலையும் இன்னைக்கு இந்த நிலைமையை அடைஞ்சிருக்கேன். என்னோட இந்த நேர்மையான பயணத்தை பத்தி என் மேல அன்பு இருக்கிற ரசிகர்களும் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்கும் நல்லாவே தெரியும். நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆக இருக்கிற நயன்தாரா பியாண்ட் த ஃபேரி டெய்லுங்கிற டாக்குமெண்ட்ரி படத்துக்கு என்னை நான் உட்பட என்னோட நலம் விரும்பிகள் பலரும் சுமார் 2 வருஷமா உழைச்சிருக்கோம். இந்த காலங்கள்ல நாங்க நிறைய தடைகளை பார்த்து எல்லாத்தையும் மீறி இப்போ பணிகள் எல்லாத்தையும் முடிச்சு ஒரு வழியா ரிலீஸ் பண்றதுக்காக ரெடி ஆகிட்டோம். ஆனா உங்களோட தொடர்ச்சியான பலி வாங்குற எண்ணத்தால நானும் என்னோட ஹஸ்பண்டும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். என்னோட காதல், கல்யாணம், என்னோட வாழ்க்கையில முக்கிய மகிழ்வான தருணங்களை பத்தி அந்த டாக்குமெண்ட்ரியில சொல்லி இருக்கோம். என்னோட வாழ்க்கையில காதல் உருவாகிறதுக்கு முக்கிய காரணமா இருந்தது 400 அடி தான் படம் தான். அந்த படத்தோட காட்சிகளை டாக்குமெண்ட்ரியில யூஸ் பண்ண நீங்க அனுமதி தரல. என்னோட வாழ்க்கை வரலாற்றுல அந்த படம் இல்லாத வழி ரொம்ப கொடுமையா இருக்கு. உங்களோட அனுமதிக்காக 2 வருஷமா வெயிட் பண்ணியும் எந்த யூஸும் இல்ல. அதனால இப்போ அந்த படத்தோட காட்சிகள் இல்லாமலே டாக்குமெண்ட்ரியை ரிலீஸ் பண்ண போறோம். அந்த படத்தோட காட்சிகளை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்க சொல்றதுக்கு வியாபார ரீதியாகவோ இல்ல சட்ட ரீதியாகவோ ஏதாச்சும் காரணங்க இருந்தா அதை நாங்க மரியாதை ஏத்துக்கிட்டு இருப்போம். ஆனா நீங்க என் மேல இருக்கிற தனிப்பட்ட விருப்பை காட்டவே இதை செய்றீங்கிறத கொஞ்சமும் ஏத்துக்க முடியல. அது போகட்டும், சமீபத்தில் ரிலீஸ் ஆன ட்ரெய்லர்ல 400 அடி தான் படத்தோட 3 செகண்ட் காட்சி இருந்துச்சுன்னு சொல்லி அதுக்கு காப்பிரைட்ஸ் நோட்டீஸ் அனுப்பி இருக்கீங்க. அதுவும் 10 கோடி ரூபாய் நஷ்டம் எடுக்கிட்டு இருக்கீங்க. இந்த செயல் ஒரு மனுஷனா நீங்க எவ்வளவு கீழ்த்தரமா நடந்துகிட்டீங்கிறத காட்டுது. அன்பை மட்டும் பகிரணும்னு மேடையில உங்க அப்பாவி ரசிகர்கள் முன்னாடி மைக்கு பிடிச்சு பேசுற மாதிரி நிஜ வாழ்க்கையில உங்களால 1% கூட நடந்துக்க முடியல. நான் நடிச்ச மத்த படங்களோட ரைட்ஸ் கேட்டபோது மத்த எல்லா தயாரிப்பாளர்களும் ரொம்ப அன்பா எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. அப்பதான் அவங்க கிட்ட இருந்து நீங்க எவ்வளவு கொடுமையானவரா இருக்கீங்கன்னு புரிஞ்சது. அவ்வளவு அன்பு காட்டுறதுனால தான் அவங்க காலத்துக்கும் நிலைச்சிருக்காங்க. நீங்க எங்க மேல எந்த ஆக்ஷன் எடுத்தாலும் அதை ஃபேஸ் பண்ண நாங்க ரெடியா இருக்கோம். ஆனா இதையெல்லாம் கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. நிச்சயம் நீங்க அவருக்கு பதில் சொல்லி ஆகணும். 400 அடி தான் ரிலீஸ் ஆகி 10 வருஷம் ஆகிடுச்சு. ஆனா அந்த படத்துக்கு எதிரான உங்க கடும் வார்த்தைகளை என்னால என்னைக்கும் மறக்க முடியாது. அந்த படத்தோட வெற்றி உங்களை பர்சனலா எவ்வளவு பாதிச்சிருக்குன்னு சினிமா நண்பர்கள் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். அதுபோக நீங்களும் விருது மேடைகள்ல உங்க வாயாலேயே அந்த படத்துக்கு மேல இருந்த அதிருப்தியை வெளிப்படுத்திருந்தீங்க. அதையும் நான் எப்பவும் மறக்க மாட்டேன். ஒரு துறையில வியாபார ரீதியில போட்டி இருக்கலாம், ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில இப்படி செய்யறத ஏத்துக்கவே முடியாது. கடந்த காலத்துல உங்க கூட வேலை செஞ்சவங்களோட வெற்றியை எந்த கோபமும் இல்லாம நீங்க ஏத்துக்கணும்னு இந்த லெட்டர் மூலமா கேட்டுக்கிறேன். உங்க படத்தோட அடுத்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ல இதை சொல்லி எதுவுமே நடக்காதது போல மறுத்து கற்பனையா ஒரு கதையை உருவாக்கி அதை உண்மை போலவே நீங்க பேசுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எல்லாத்தையும் கடவுள் பார்த்துப்பாரு. ஜெர்மன் லாங்குவேஜ்ல ஸ்டேட் அண்ட் ஃபியூடுன்ற ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்லி கொடுக்க நினைக்கிறேன். அதோட அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு இனியாச்சும் யாருக்கும் அதை செய்யாம இருங்க. எல்லா மேடைகளிலும் நீங்க சொல்ற ஸ்ப்ரெட் லவ்ங்கிற விஷயத்த வெறும் வார்த்தைகளா மட்டும் இல்லாம ஒரே ஒரு வாட்டியாச்சும் உங்க வாழ்க்கையில செய்யுங்கன்னு சொல்லி கடைசியில ஹைலைட்டா தனுஷ் எல்லா லெட்டர்லயும் மென்ஷன் பண்ற ஓம் நமச்சிவாயங்கிற வாசகத்தோட முடிச்சிருக்காங்க நடிகை நயன்தாரா. இந்த லெட்டர் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஹாட் டாபிக்கா பேசப்பட்டு இருக்கு. இன்னும் 2 நாளைக்கு கண்டிப்பா இதுதான் பிக் டாபிக்காவும் இருக்கும். நயன்தாரா சொன்ன அந்த ஜெர்மன் வேர்ட் ஸ்டேட் அண்ட் ஃபியூடுக்கு அர்த்தம் மத்தவங்களோட பிரச்சனைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறது. தனுஷ் யாரை பார்த்து பொறாமப்படுறாரு, நயன்தாராவா இல்ல விக்னேஷ் சிவனையா? உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.